சாம்சங் கேலக்ஸி நோட் 7 பத்தி தான் எல்லா இடத்துலயும் பேச்சா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இந்த மொபைல் வந்து வெடிக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. சாம்சங் கேலக்ஸி நோட் 7 மொத்தமா 2.5 மில்லியன் யூனிட்ஸ் வந்து அவங்க மேனுஃபேக்சர் பண்ணியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரு வெடிக்கிற மாதிரியான கண்டிஷன்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சோ அதனால கஸ்டமர்ஸ்க்கு அபிஷியலான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து அவங்க கொடுத்திருக்காங்க இந்த கம்பெனி. என்ன அப்படின்னா, நீங்க வந்து இந்த சாம்சங் கேலக்ஸி நோட் 7 மொபைலை யூஸ் பண்ண வேண்டாம், இதை நீங்க ரிட்டர்ன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மொபைலை வாங்கின கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே அவங்க ஒரு ரிட்டர்ன் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷலா செஞ்ச ஒரு பாக்ஸ் வந்து அவங்க அனுப்பியிருக்காங்க. சாம்சங் கேலக்ஸி நோட் 7 இந்த மொபைல் எதனால வெடிக்குது அப்படிங்கறத பத்தி இப்ப பார்க்கலாம். ஸ்மார்ட் போன்ஸ்ல இருக்கக்கூடிய பேட்டரி என்னன்னா லித்தியம் அயான் பேட்டரி. லித்தியம் அயான் பேட்டரியில 2 கம்பார்ட்மெண்ட் இருக்கு. ஒரு கம்பார்ட்மெண்ட்ல பாசிட்டிவ் அயான்ஸான கேத்தோடு இருக்கு, இதுலதான் லித்தியம் இருக்கு. மற்றொரு கம்பார்ட்மெண்ட்ல நெகட்டிவ் அயான்ஸான ஆனோட் இருக்கு. ஒரு போனை சார்ஜ்ல போடும்போது பாசிட்டிவ் எலக்ட்ரோட்ஸான கேத்தோட்ல இருந்து லித்தியம் அயான்ஸ் நெகட்டிவ் எலக்ட்ரோட்ஸான ஆனோடுக்கு போகும். அதுவே பேசும்போது இந்த லித்தியம் அயான்ஸ் ஆனோட்ல இருந்து கேத்தோடுக்கு போகும். பட் பாசிட்டிவ் கம்பார்ட்மெண்ட்டும் நெகட்டிவ் கம்பார்ட்மெண்ட்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு சேரக்கூடாது. அப்படி தொட்டா சூடாகி தீப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இதனாலதான் எல்லா ஸ்மார்ட் போன்லயும் இந்த 2 கம்பார்ட்மெண்ட்ஸையும் பிரிக்க செப்பரேட்டர்ஸ்னு ஒரு பாலிமர் மெம்பரேனை வச்சிருப்பாங்க. சோ இந்த செப்பரேட்டர்ஸ் 2 கம்பார்ட்மெண்ட்டையும் தொட விடாது. சாம்சங் கேலக்ஸி நோட் 7ல என்ன ஆச்சுன்னு சொல்லப்படுதுன்னா, இந்த செப்பரேட்டர் ஃபெயிலியர் ஆகி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கம்பார்ட்மெண்ட் டச் ஆகுது. அதனால பேட்டரி சூடாகி கேலக்ஸி நோட் 7 எக்ஸ்ப்ளோட் ஆகுதாம்.